சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சிந்தாமணி போயிட்டு அவங்க பொண்ணு ரேகா கிட்ட, இங்க பாரு ரேகா, உனக்கு இந்த மாதிரி ஜாதகத்துல வந்திருக்கு, எனக்கு எதிராக தான் நீ கல்யாணம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே என்னால நம்ப முடியல. நீ யார்கிட்டயும் பேசக்கூடாது, யார்கிட்டயும் பழகக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. என்னம்மா இது புது விதமா இருக்கு, இதுக்கும் அதுக்கும் என்னமா சம்மதம்னு சொல்றாங்க. நான் சொல்றேன்ல, நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும்னு சொன்னதும் இதை கேட்டதுமே என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம அமைதியா ரேகா அங்க போயிடுறாங்க. உடனே அங்க இருக்க ஒரு ஆள் கிட்ட, இங்க பார், இவ என்னுடைய பொண்ணு, இவ எங்க போனா எங்க வரா இது எல்லாமே பார்த்து சொல்ல வேண்டியது உன்னுடைய வேலை, இதை தவிர வேற எந்த வேலையும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே பாத்தீங்கன்னா அங்க ரொம்பவே கோபமா சிந்தாமணி என் பொண்ணுக்கு நான் ஏத்தபடி நான் என்ன சொல்றேனோ அதுபடிதான் கல்யாணம் நடந்தே ஆகணும்னு நல்லா சொல்லிட்டு சிந்தாமணி இப்ப மாப்பிள்ளை பாக்குறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்றாங்க. அப்ப உடனே பாத்தீங்கன்னா அங்க சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் அவ என்னுடைய பொண்ணு, என் பொண்ணு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத நான் தான் முடிவு பண்ணணும், அவ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்க கூடாதுன்றதையும் நான் தான் முடிவு பண்ணணும், அதை முடிவு பண்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே ரேகா நீங்க 2 பேரும் சண்டைலாம் போடாதீங்க, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்க கூடாதுன்ற முடிவை நான் எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி சண்டை போறத நிறுத்துங்கன்னு சொல்லி கோவமா அழுதுகிட்டே ரேகா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதை நினைச்சு சிந்தாமணி, ரேகா இப்படி கோவப்பட்டு போறாளே, ஒரு வேலை யாரையாவது லவ் பண்ணிருப்பாளோ, எனக்கு டவுட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரேகாவை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இப்ப ரேகா நேரா போயிட்டு சத்யாவை பார்க்க போவாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.